கல்கரியில பார்த்தீங்கன்னா, இதுதான் நாங்க புக் பண்ணியிருந்த ஹோட்டல். ஆக்சுவலா நாங்க ட்ரிப்க்கு பிளான் பண்ணும்போது 3 இடத்துல வந்து புக் பண்ணியிருந்தோம். ஒண்ணு கல்கரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்மன்டன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹை லெவல். 3 பிளேஸ்ல வந்து நாங்க ஸ்டே பண்ற மாரி இருந்தது. அதனால 3 இடத்துல பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டா பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஃபர்ஸ்ட் டே மழையில நனஞ்சதுனால எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. அதனால நாங்க வந்து எட்மன்டன் ட்ரிப்ப வந்து கேன்சல் பண்ணிட்டு, ஜஸ்ட் கல்கரி அதுக்கப்புறம் ஹை லெவல் அந்த 2 ஹோட்டல்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டோம். இது எல்லாமே நாங்க இங்கே ட்ரிப் பிளான் பண்ணுறதுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடியே வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். நாங்க புக் பண்ண இந்த 3 ஹோட்டலுமே பார்த்தீங்கன்னா, சேம் ஒரே பிரான்ச் தான். அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சு, ஒரே ஹோட்டல் தான் அது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி குடுத்துருந்தாங்க. இப்போ நாங்க கிட்ட கூட்டிட்டு போறோம் அப்படின்றதுனால, ஒரு எக்ஸ்ட்ரா பெட் வந்து எங்களுக்கு குடுத்துருந்தாங்க. நார்மலா கிச்சன் இல்லாம ஒரு மைக்ரோவேவ், நமக்கு கிச்சன் மட்டும் வராது இதுல. மைக்ரோவேவ், அதுக்கப்புறம் காஃபி மெஷின், ஒரு சின்ன வந்து ரெஃப்ரிஜிரேட்டர், ஆஸ் யூஷுவல் ட்ரெஸ்ஸிங் டேபிள், நமக்கு அயர்ன் பண்ற இது, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ்க்கு தேவையானது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே குடுத்துருந்தாங்க. ஒரு நார்மலா ஒரு டீசென்ட்டான ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம். இதில கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, மோர் தென் ஒரு 50, 60 ரூம்ஸ்க்கு மேலேயே அவைலபிளா இருந்தது. ஒரு நாள் காஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணுறோம் அப்படின்னும்போது, நமக்கு 200லேருந்து 220 வித் ஜிஎஸ்டியோட நமக்கு வரும். இன்கேஸ் நம்ம இன் பெர்சனா வந்து டைரக்ட்டா போயிட்டு நம்ப புக் பண்ணுறோம் அப்படின்னா, சேம் டேல மேபி ஒரு 5 டூ $10 வந்து அதிகமா இருக்கலாம். மத்தபடி குவாலிட்டி வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பராவே இருக்கும். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட்ரி நமக்கு. ஸோ ஒன் டைம் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் குடுப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுன்றது நார்மலா இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் தான் இங்க இருக்கும். பிரெட்ஸு, அதுக்கப்புறம் மில்க்கு, சீரியல்ஸ் இந்த மாதிரி வந்து காமனா தான் இருக்கும் நம்ப. ஸோ பெருசா ஒண்ணும் பிரேக்ஃபாஸ்ட்ட பொறுத்த அளவுக்கு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா, ஒரு நாள் மட்டும் தான் நாங்க வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அடுத்த நாள் என் பையன் வந்து நாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டான், வேண்டான்னு. ஸோ நாங்களும் அத ஸ்கிப் பண்ணிட்டு, நம்ப வெளிய போம்போது அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பிளேஸஸ அங்க இருக்கிற ஹோட்டல்ஸ் ஏதாச்சும் நல்லா இருக்குன்னா, ரிவ்யூ பார்த்து அங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு, இந்த பிளாக் அவுட் கர்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா இங்க கனடால மோஸ்ட் ஆஃப் த சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்நேரமும் கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் கூட சொல்லலாம். வெளிச்சமாவே தான் இருக்கும் ரூம். ஈவன் நம்ம கர்டன்ஸ் போட்டாலும். ஸோ அதுக்கு வந்து இங்க பிளாக் அவுட் கர்டன்ஸ் வந்து நெறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து நாங்க போயிருந்த எல்லா ஹோட்டல்ஸ்லயுமே பிளாக் அவுட் கர்டன்ஸ் வந்து இருந்தது. ஒரு ஒரு சின்ன வெளிச்சம் கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாவே கவர்டா இருக்கும் இந்த பிளாக் அவுட் கர்டன்ஸ் நம்ம வந்து போட்டுட்டோம் அப்படின்னா. அதேபோல கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட்குள்ள வந்து ஓப்பன் கார் பார்க்கிங் தான். ஸோ ரொம்ப செக்யூர்டாவே இருக்கும். சிசிடிவி கவர்டு ஃபுல்லாவே வந்து ஹோட்டல்ஸ் ஃபுல்லாவே கவர்டா இருக்கும் நமக்கு. அதேபோல வந்து செக்யூரிட்டீஸு நமக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்னா, நம்ப கால் பண்ணி இன்டர்காம்ல நம்ப சொன்னோம் அப்படின்னா, அவங்க கொண்டு வந்து வைப்பாங்க. இன்கேஸ் காஃபி பவுடர் நமக்கு தீர்ந்து போச்சு, வேறு ஏதாச்சும் தேவை அப்படின்னா, இம்மீடியட்டா வந்து அதுக்கு ரெஸ்பான்சிவா வந்து இருக்கிறாங்க இங்க. எங்கள பொறுத்தளவுக்கு ஒரு 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 டீசென்ட்டான ஹோட்டல் அப்படின்னே சொல்லலாம். எந்த டைம்ல போனாலும் வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஸோ இந்த ஹோட்டல் தான் ஃபர்ஸ்ட்டு நாங்க கல்கரி வந்து அங்க வந்து ஸ்டே பண்ணது. இது இது எதனால சூஸ் பண்ணோம்னா, டவுன் டவுன் இங்கேருந்து கொஞ்சம் நமக்கு டிஸ்டன்ஸ் கம்மின்றதுனால, நம்ம எந்த ஸ்பாட்ல நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து வெளிய போய் சுத்தி பார்க்க போறோமோ, அதுக்கு நியர்பைலயே ஹோட்டல்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக, இந்த ஒரு ஹோட்டல வந்து நாங்க சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.